ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வேறு மெத்தடில் பன்னீர் ஆலு மட்டர் கிரேவி சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள், இது அரைக்க வேண்டியது தக்காளி, தேங்காய், பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், பாயில்டு பொட்டேட்டோ 2 அண்ட் பட்டாணி. பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா வந்து காஷ்மீரி சில்லி, தனியா பவுடர், மஞ்சள் பொடி அண்ட் தனியா பொடி. ஒரு பேனில் பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், பட்டை போட்டு பொடிசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்கான உடனே நம்ம மசாலா பொடி வச்சுருக்கோங்க, அது எல்லாத்தையும் அதில் கொட்டணும். தனியா பொடி, காஷ்மீரி மிர்ச்சி, மஞ்சள் பொடி அண்ட் தனியா பவுடர், இது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அது ஒரு 3 மினிட்ஸ் மசாலாவோட நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் நல்லா கொதித்து மசாலா கெட்டியாக வர்ற நேரத்தில் பட்டாணி, பாயில்டு பொட்டேட்டோ கட் பண்ணினது அது ஒரு நல்லா 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, வேணுங்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணி வைக்கணும். இதுக்கு பாயில் பண்ணின உடனே கடைசியில் பன்னீரை இறக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி பன்னீர் அதில் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி அதில் இறக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தியை போட்டுறணும். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு. இது ஈஸியான மெத்தடு, இது சீக்கிரம் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பண்ணினது ஜீரா ரைஸ் அண்ட் இந்த பன்னீர் கிரேவி மட்டர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, பை பாய், see you in next வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. பாய்.